அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் G7 டிவி. நான் உங்கள் ஜார்ஜ். இன்னைக்கு அரசியல்ல டிஎம்கேல எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இருக்கு என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியாத நிலை தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த காங்கிரஸ் கட்சி ஒரே இழுபறி. என்ன இழுபறினா, தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு இல்லை, நீங்க எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகளை தரவில்லை என்றால் தவேகாவுடன் கூட்டணியை அமைத்து விடுவோம் என்று மிரட்டி வந்தார்கள். கள நிலவரத்தை அவங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தவேகாவுடன் போனா நம்மளை அது பாதிக்கும் அப்படின்னு நினைத்து அதற்கு அதிகப்படியான சீட்டை ஒதுக்கினார்கள். இதே ஃபார்முலாவை தேமுதிக கட்சியினர் என்ன பண்ணாங்க, டிஎம்கேவுக்கு எதிராக கரூர் சம்பவங்கள், இந்த தமிழகத்துல நடக்கும் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசி டிஎம்கேவுடைய கவனத்தை ஈர்த்து என்ன பண்ணாங்க, தன் பக்கம் கூட்டணியை அமைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டார்கள். அதே போல ஒரு எம்பி சீட்டையும் பெற்றுக் கொண்டார்கள். அந்த எம்பி சீட்டானது 32 எம்எல்ஏவுக்கு சமம் என்று கூறுகிறார்கள். மேலும் தேர்தல் செலவுக்காக பணத்தையும் பெற்றார்கள் என்ற செய்தியும் வெளிவருகிறது. அவர்களுடைய கட்சி வளர வேண்டும் என்பதற்காக டிஎம்கேவுடன் கூட்டணியில் சேர்ந்து கொண்டார்கள். மக்களின் நிலை யோசிக்கவில்லை. அதுவரை அமைதியை காத்து கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு தேமுதிக போல 2 இலக்கத்தில் சீட்டு கிடைக்கவில்லை என்ற விரக்தியில ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. தொகுதியோட பங்கீடு முடிந்த பிறகு நமக்கு ஏதோ மீதம் உள்ள தொகுதிகளை அனைவரும் சில்லறை காசுகள் போடுவது போல நம்மளையும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அறிவித்திருந்தார். நான் கேட்கின்றேன், ஏற்கனவே இது உங்களுக்கு தெரியவில்லையா? சனாதானம் சமதர்மம் என்று சொல்லிக்கக்கூடிய டிஎம்கே உங்களை சமமாக நடத்தியதா? இதற்கு முன் நீங்கள் கோபாலபுரம் சென்றிருந்த பொழுது அந்த பிளாஸ்டிக் சேரிலே உட்கார வைத்திருந்தார்களே, அப்பொழுது உங்களுக்கு இந்த தன்மானம் எங்க போனது? அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த வழியை கொடுக்கவில்லை. ஆனால் தற்பொழுது சீட்டுக்காக இந்த வீடியோவை வெளியிடுகிறீர்கள் என்றால் நீங்களும் மக்களுடைய தன்மானத்தை நீங்க யோசிக்கவே இல்லை. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் என்ன கூறுகிறார்கள் என்றால், எதற்காக நாம் டிஎம்கேவில் இருக்க வேண்டும், நம்மால் தான் டிஎம்கே ஜெயித்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு தொடர்ந்து நாம் முட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறோம், தனியா வெளியே வாங்க, எத்தனை தொகுதி வேண்டுமோ அத்தனை தொகுதியில நீங்களே உங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற முடியுமே, அதைய செய்ய மாட்டேங்கிறீங்க. இதற்கு என்ன காரணம்? பின்னாடி ஒளிந்திருப்பதன் மர்மம் என்ன? சனாதான சமதர்மம் என்று சொல்லிக்கக்கூடிய திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது இதிலிருந்து உங்களுக்கு தெரிகிறது. எங்கு அமர்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அவர்கள் தெளிவாக வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை சுட்டி காட்டியதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அடங்குமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று உங்களுடைய சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த நீங்கள் இந்த பாணியை நீங்கள் திமுகவில் போய் சொல்ல முடியுமா? சொல்லித்தான் பாருங்களேன் என்ன நடக்கிறது என்று. இதை சொல்லிதான் உங்களுக்கு என்ன எப்படி சீட்டு ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து வைத்துள்ளார்கள். தவேகாவில் முதல் மாநாடு நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு அழைப்பு வந்தது. இதை அனைத்து ஊடகமும் செய்தியாக வெளியிட்டிருந்தது. திருமாவளவன் தவேகாவுடன் கூட்டணிக்கு செல்வார், துணை முதல்வர் பதவியும் அவருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் நீங்கள் என்ன சொன்னீர்கள், நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் நீடிப்போம், இது எப்பயுமே மாறாது, நாங்க மற்ற கட்சியினருடன் சேர்ந்து பயணிக்க விரும்பவில்லை அப்படின்னு எல்லாம் நீங்க தொடர் முட்டு கொடுத்தீங்க. சரி, இப்போது ஏன் உங்களுக்கு அங்க வலிக்கிறது? சீட்டு கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காகவா? திமுக உங்களுக்கு ஒற்றை இலக்கத்திலே சீட்டை உங்களுக்கு ஒதுக்கி பெட்டியும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நீங்க யோசித்து பார்த்தீர்களா? தன் சுய மரியாதையை காப்பாற்றி கொண்டு இதற்கு மேல்
திமுகவில் இருப்பது எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தைரியமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன் ஒரு துணிந்து ஒரு முடிவை எடுத்து அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறார். இது பாராட்டக்கூடியது, இது வரவேற்கக்கூடியது. ஏன்னா அவர் ஒரு 10 அம்ச கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை செயல்படுத்தினால், இதற்கு உறுதியளித்தால் நாங்க அந்த கூட்டணியில நீடிப்போம் அப்படின்னு. அதற்கு அவங்க மறுப்பு தெரிவித்ததால அவங்க வெளில வந்துட்டாங்க. ஆனா நீங்க அப்படியா? நீங்களும் வேல்முருகன் அவர்களை போன்று எப்பொழுதோ கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். இப்பொழுது கூட நீங்கள் வெளியிட்ட இந்த வீடியோ திமுகவை பாவலா செய்து பயமுறுத்தி கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் தொகுதிகளை அதிகம் பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த வீடியோவை வெளியிட்டிருப்பதாக மக்கள் பரவலாக பேசிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் இதுவரை அந்த கட்சியில இருந்துகிட்டு சாதித்தது என்ன? சட்டம் ஒழுங்கு சரியில்லாத நேரங்கள்ல நீங்க அந்த கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தீர்கள். எதுவுமே கிடையாது. தேமுதிகவுடன் அதிக சீட்டு நமக்கு கிடைக்கவில்லை என்ற அந்த பிரிஸ்டேஜ் உங்களை பாதித்து விட்டது. அதுதான் உண்மை. தேமுதிகவுக்கு நம்மளை விட அதிகமான சீட்டை கொடுத்துட்டாங்களே, நமக்கு கொடுக்கலையே, இவ்வளவு காலமா இருக்கமே என்ற ஒரு அங்காளப்பில் தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நிலைப்பாடு என்னன்னா, அவர்கள் எல்லாம் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா என்ற ஒரு அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்களா என்று இங்கு ஒரு கேள்வி கேட்க நமக்கு தோன்றுகிறது. அதுதான் மக்களும் இப்ப பேசிக்கிறாங்க. டிவிகேவுல தலைவர் வாங்க ஆட்சியில அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு தரோம், இங்க மக்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும், மக்களுக்காக தான் நம்ம இங்க உழைக்க வந்திருக்கோம், ஆகையால நம்ம மக்கள் பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வரலையே நீங்க? உங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே நீங்க அந்த கட்சியில இருந்தீங்களே, பணப்பெட்டிக்காகவும் அதுல எதுவும் சீட்டுக்காகவும் தானே நீங்க அனைவரும் அனைத்து கட்சிகளும் அங்க அதுல இருந்தீங்க. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வரோம் அப்படின்னு யாரோ சொன்னீங்களா? விஜய் அவர்களுடன் நீங்க துணை நின்றீர்களா? இல்லையே. அவரை விமர்சிப்பதிலேயே நீங்க குறிக்கோளாக இருந்தீர்கள். அவருடன் நீங்க துணை நிற்கவில்லை. அவருடன் கடைசி வரை துணை நிற்பது யார் என்றால் மக்கள் தான். இதுவரை நீங்க எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் அவர் சொன்னபடி மக்களுடன் தான் கூட்டணி, நாங்கள் வெல்லுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளார். இந்த சிறுபான்மையினர் என்று சொல்லிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இவர்களெல்லாம் பயம் காட்டி வச்சிருக்காங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக மதவாத கட்சி உள்ள வந்துரும், உங்களை ஆட்சி செய்து உடியோடு அழித்துவிடும் என்ற ஒரு பயத்தை காட்டிய அந்த கட்சிக்கு ஓட்டு போட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதனால்தான் முஸ்லிம் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்து மக்களும் இங்கு நன்றாக வாழ வேண்டும், சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் இங்க இருக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இங்க முக்கியம், அனைவருக்கும் அனைத்தும் இங்க கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும், பாரபட்சம் இல்லாம கிடைக்கணும். அதனால நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டும் வந்த விஜய் அவர்களை மக்கள் என்றும் கைவிட போவதில்லை. இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். மாற்றம் என்றைக்குமே நம்மால் தான்.